சனா அவர்கள் பவித்ராவுக்கு உதவி பண்ண போறாராம். என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மறக்காம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் சரிகமபா சீசன் 5 வெறியா போயிட்டுருக்கு. ஃபினாலே வரப்போகுது கொஞ்ச நாள்ல. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் நாராயணன் இருக்கார் இல்லையா? அவர் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கெஸ்ட்டா வந்துட்டு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பவித்ரா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ அவர் நோட் பண்ணிட்டாரு. அவருடைய படத்துல பவித்ராவுக்கு வாய்ப்பு குடுக்க போறதா ஒரு சேனல்ல வீடியோ போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா யார் ஒருத்தர் வின்னரா இருக்காங்களோ அவங்களுக்கு சரிகமபா சீசன் 5ல பாடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குங்க. கேட்க சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா அவரு பவித்ரா அவர்களுக்கு பண உதவி பண்ண போறதா நிறைய பேர் பரவலா சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஆனா உண்மை என்னன்னா பவித்ராவுக்கு அவர் பண உதவி பண்றதை தாண்டி அவங்களுடைய குடும்பம், பொருளாதாரம், ஜீவதனம் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதை தாண்டி எப்படி இருந்தாலும் அவர் பண்ணக்கூடிய ஒரு படத்துல ஒரு பாட்டு பாட வச்சுட்டு அந்த பாட்டு வைரல் மட்டும் ஆச்சுன்னா பவித்ரா அவர்கள் தேடக்கூடிய பாடகியா மாறுவாங்க. நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய மேடைகள், ஃபாரின் கான்சர்ட்டு, அதுக்கப்புறமா நிறைய கச்சேரிகள்லாம் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பவித்ரா அவர்கள் தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. சாதனா சர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரிகமபால மட்டும் இல்லாம யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு செம்மையா பாடல்கள் ரசிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே பவித்ராவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பவித்ரா அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு நகருமா அப்படின்றத நீங்க என்னவா நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களை வந்தடையும். அதே மாதிரி பவித்ரா அவர்கள் பாடியிருப்பாங்க இல்லையா சரிகமபா 5ல எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னாவுமே அதுவும் செம்மையா இருக்கும்.